நீலகிரி மாவட்டத்தில் மலைமுகடுகள், புல்வெளி மலைகள் மற்றும் நீர்நிலைகளில் காணப்படும் வரையாடுகளை கணக்கெடுக்கும் பணியானது நாளை நடைபெற உள்ளது. இந்த பணியானது முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் முக்குருத்தி தேசிய பூங்கா துணை இயக்குநர் திருமதி சி. வித்யா IFS உத்தரவுப்படி நடைபெற உள்ளது. இந்த பணியானது நாளை முதல் 1/5/2024 வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. சுமார் 25 நபர்கள் முக்குருத்தி தேசிய பூங்காவில் இரட்டை பார்வையாளர்கள் முறையில் தேர்வு செய்துள்ள 5 பிளாக்குகளில் மொத்தம் 10 குழுக்களாக சென்று கணக்கெடுப்பு பணி செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கோடை வெயில் இயல்பை விட நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு சார்பில் புதுப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம் மற்றும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனித்தொகுதி வேட்பாளர் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர். இளநீர், மோர், பனநுங்கு, தர்பூசணி உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மேலவழுத்தூர் ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதி தெருவில் வேம்படி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு 9ஆம் ஆண்டு பால்குடம் மற்றும் காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக குடமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து திரளான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலை வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். தற்போது அதிகரித்து வரும் வெப்பநிலையில் முக்கிய நீர்வீழ்ச்சியான குற்றாலம், திற்பரப்பு அருவிகளில் தண்ணீர் வரத்து இல்லாததால் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் அகஸ்தியர் அருவியில் 365 நாட்களும் தண்ணீர் விழுவது வழக்கம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இங்கு சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். இந்நிலையில் அகஸ்தியர் அருவிக்கு செல்லும் சாலையானது முற்றிலும் சேதமடைந்துள்ளது. எனவே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி சாலையை சீரமைத்து தருமாறு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக சேலம் புறநகர் மாவட்டத்தின் சார்பில் கடந்த ஆண்டு மே 29ஆம் தேதி தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுக தலைமை கழக பேச்சாளர் கோவை காளிதாஸ் கலந்து கொண்டு பேசினார். திமுக அரசை கண்டிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தை தரக்குறைவாக பேசியதாகவும் ஓமலூர் போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஓராண்டுக்கு முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியதற்கு ஓமலூர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.